தாம்பரம் அருகே பழைய பொருள் விற்பனை செய்யும் கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்ய வேண்டும் என நாடார் சங்கத்தினர் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் தாம்பரம் அடுத்த சேலையூர் அகரம் தென்பகுதியில் பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையில் கணேசன் மற்றும் ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த போது கடைக்கு சென்ற அகரம் தென் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன் என்பவர் இரும்பு பைப்புகளை கேட்டுள்ளார். கடை உரிமையாளர் கணேசன் வழங்கிய போது அதற்கு ஜெகன் பணம் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடை உரிமையாளர் கணேசன் வாங்கிய பொருளுக்கு பணம் கேட்கும் போது தகாத வார்த்தைகளால் திட்டி ஜெகனை கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொலை மிரட்டல் விடுத்த அராஜகத்தில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகனை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தலைவர் வந்து பைப்பு கேட்டாரு. பைப்பு ட்ரம்முகள்லாம் எடுத்துட்டு போனாரு. ஒரு 7000 மதிப்புள்ளது காசு. அவர் பேர் வந்து ஜெகதீசன். அவர் வந்து எடுத்துட்டு போனாரு. காசு நாளைக்கு தரேன்னாரு. இன்னும் 6 மாசமா தரல. நேரத்து ஒரு 2 மணிக்கு போல வந்தாரு. அவங்க ஆள் அனுப்பி விட்டு பைப் எடுத்தாங்க. ஒரு 25,000 மதிப்புள்ள பைப் எடுத்தாங்க. நான் காசு கேட்டதுக்கு அந்த வந்து என்னை வந்து அவதூறா திட்டினாரு. திட்டி யார கூட்டினாலும் நான் உன் கடையை மூடுறேன் அப்படின்னு சொல்லி 1 மாசத்துல கடையை காலி பண்ணி காட்டுறேன் அப்படி வாயில வந்து கெட்ட வார்த்தை பேசினாரு. 25,000 மதிப்புள்ள பொருட்களை அவர்களுடைய அடியாட்களை வைத்து கேட்டு மிரட்டி இருக்கிறார். தரவில்லை என்ற உடனே அவரே நேரடியாக வந்து ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்தவர்கள் உங்களை வணிகம் செய்ய விட மாட்டேன், நான் கேட்கிற பொருளை தலைவிட்டால் உங்களை 1 மாதத்தில் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது முற்றிலும் தவறானது. உடனடியாக காவல்துறையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவரை வந்து கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பணியை செய்பவர். அவரே வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக மாவட்ட கலெக்டர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அவரை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். திமுக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இங்கு வந்து ஒரு 25,000 மதிப்புள்ள இரும்பு கம்பிகளை மீண்டும் இலவசமாக கேட்டு இந்த வணிகரை மிரட்டியுள்ளார். அதை கொடுக்க மறுத்த காரணத்தினால் அவரை சார்ந்த ஜாதியை சொல்லி நீ ஊர் விட்டு ஊர் வந்தவன், குறிப்பிட்ட நாளுக்குள் உன்னையும் இந்த கடையும் காலி பண்ணி விடுவேன் என்று மிரட்டி மிகப்பெரிய அளவில் கொடூரமாக அவரை தாக்கியுள்ளார். அந்த தாக்குதலுக்குள்ளான வணிகர் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த வண்ணம் அவருக்கு இப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் FIR போட்டுள்ளனர். ஆனால் இதுவரை அவரை இன்னும் கைது செய்யவில்லை.